ஹலோ மக்களே, வணக்கம். உங்களை எல்லாரும் மீண்டும் ஒரு புது விழாவில் சந்திக்கல மிக மகிழ்ச்சி. ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி போகலாம் அப்படின்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஊட்டி போகிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அமையவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணிட்டு ஏற்காடு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஹாய் அத்திரிகா, ஹாய் சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது சொல்றது, ஏதாவது பேசுறது, பேசுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மெதுவாக அவங்கள நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்காடில் இங்கே லேக்கு கிட்ட இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்க் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் லேக்கு போயிட்டு போட்டிங் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ மணி 4 ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவங்க எல்லாம் கியூ நின்று இருந்தாங்க. ஸோ நம்ம கிடைச்சதுன்னா நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிளேசஸ் ஒரு 4-5 பிளேசஸ் டக்குன்னு ஒரு 1 or 2 hours என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், இருட்டுறதுக்குள்ளார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறேன். ஸ்டே டியூன்ட். இங்கே பாருங்க, செல்லக்குட்டி BMW. ஆகா 330 ஆயிங்க. ஆக்சுவலாக அந்த பேக் கேமராவில் பார்க்கும்போது இந்த வண்டி எங்கேயோ நின்றுட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வண்டிக்கு பின்னாடி சும்மா சரன்னு வந்துருச்சு பாருங்க, சிறுத்தை குட்டி மாதிரி. BMW தாங்க. ஆக்சுவலாக பாருங்க, ஒரு டிராஃபிக் இதாக இருக்குங்க, பெரிய வண்டி, அதனால இழுக்க முடியல. ஸோ ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க ஹில்ஸ் எல்லாம் ஏறணும். பெரிய வண்டி போகுது அப்படின்னாவே நம்ம வால் பிடிச்ச மாதிரி அப்படியே போகக்கூடாது. கடைசியில் அவனால் ஏற முடியல அப்படின்னா அவன் தடுமாறுவான். அவன் பின்னாடி போய் நம்ம நின்னோம்னா வேறு வழியே இல்லை, வண்டி கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம வண்டி மேலே தான் அந்த வண்டியோட பேக் ரெஸ்ட் ஆகும். இங்கே ஒரு அறிவழி பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் வராரு. செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக பார்க்குறது வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் வெயிலெல்லாம் இல்லை. ஸோ இது என்னன்னா திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாட்டில் பூத்தாமா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அங்கே நீங்களே பார்க்க முடியும், அங்கே பாட்டில்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அது இது மாதிரி நம்ம மேலே ஹில்ஸ் எல்லாம் ஏறும்போது வெளியில் பாட்டில்ஸ் எல்லாம் போடுறதுனால அந்த விலங்குகளில் அதனால டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அது மிதிக்குது, அதை தூக்கி போட்டு விளையாடும் போது உடஞ்சி போயிடுது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா ஸ்டோர் பண்ணி கடைசியில் பாருங்க பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. கடைசியில் ஃபுல்லாக ஆனது எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ங்க அது. ஸோ இப்போ ஏற்காடு ஏரி மேலே வந்தாச்சு. லேக் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மக்கள் ஏற்காடு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே தெரியுது. ஏற்காடு யூஸ்வலாக இவ்வளோ இதாக டிராஃபிக்காக இருக்கவே இருக்காது. பட் இப்போ பார்க்க முடியுது. அதான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் மொடவாட்டுக்கால். இது ஏற்காடில் ரொம்ப ஆப்வியஸுங்க, அது நிறைய கிடைக்கும். லோக்கல் வண்டி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே பாஸ் போடணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் லோக்கல் ஆள், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் கிடையாது. பேசி பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒட்டகம்லாம் இருக்கு. செம பாருங்களேன், ஒட்டகம். இதெல்லாம் புதுசா இருக்குங்க, பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏற்காடுல ஒட்டகமா அப்படின்ற மாதிரி இருக்கு. வண்டியில் பார்க் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் தீனியெல்லாம் வாங்கிட்டு பார்க்குள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 rupeesக்கு அபவ் தான். ஸோ அது கம்மி எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போயாச்சும் போகிறதுனால இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம். நம்ம வாங்கி சாப்பிட்றது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். செம சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக லொக்கேஷனு. உண்மையிலேயே இப்போ ரீசெண்டாக நல்லா மழை பெஞ்சது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல் ஏறி இருக்குது. அருமையாக இருக்குன்னு சொல்லலாம்.
லோட்டஸ் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ எப்போ வந்தாலும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு. ஹாய் சொல்லுங்க. தீனியெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னா எங்கள் ஆளுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. என்னது இது? வாவ், நல்லா இருக்குமா? அதுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கு ஆக்சுவலா இந்த வியூ. அதுக்கு ஹாய் சொல்லுங்க. கேர்ஃபுல் கேர்ஃபுல். மேல போலாம். ஹாய் சொல்லுங்க. அங்க 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 ஹாய், அங்க சொல்லுங்க ஹாய். அதுக்கு அங்க பாருங்க. இந்த வியூ வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. ஏற்காடு வந்து இந்த அளவு வந்து நாங்கள் யோசிக்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரீசெண்டாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த தண்ணி வந்துட்டு ஓரளவு வந்து லெவல் ஏறி இருக்குங்க. அதெல்லாம் வந்து தண்ணி ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது மாதிரி வந்து நான் பார்த்தது கிடையாது. புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 3 years ஆச்சுங்க. இப்போது இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பெயிண்ட்லாம் அடித்து செம்மையாக ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ராப்பர் டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்காடு ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. இல்லை ஸோ அந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்து நான் வந்து விளையாண்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தூரி. நில்லா கேசர் ஹீரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் ஸ்விங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸில் வந்துட்டு வருவாங்க, வந்தேன்னா இதில் விடவே மாட்டேன். அதில் வந்து நல்ல ஹைட்டாக போகும். அது வந்து செல்ஃபி நானாக வந்து வீடியோ எடுக்கிறதுனால இது வந்து ஹைட் வந்துட்டு போயிட்டு இப்போ விளையாண்டுட்டு இப்போ கீழே இறங்கும் போது வந்து வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஊஞ்சலை வந்து விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்துட்டு ஒன்று ஆக்சுவலாக வந்து எடுத்தாங்க. காஜல் அகர்வால் அவங்களுடைய சீரீஸ் அது பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இங்கெல்லாம் உள்ளார வர வந்து பர்மிஷனே இல்லாமல் இருந்தது. இப்போ பாருங்கள், குவாட் பைக்கெல்லாம் ஓட்டுறாங்க. செம்மையா இருக்கு பாருங்களேன். அவர் ஜம்முன்னு குவாட் பைக்லாம் ஓட்டிட்டு வராரு. இது ஒரு வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் ஊருக்குள்ள ஓட்டினா சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுனால. ஜிடிஏ வந்துட்டு விளையாண்டதுனால வந்து எனக்கு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள விட்டா பரவாயில்ல, நல்லா இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்து 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்டோ வர ரூட்டு இப்படி வரலாம். இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்படி. செம்மையாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. இங்கே இந்த பசங்கள்லாம் சரசரன்னு வராங்க. சூப்பருங்க. ஸ்கை பார்க். ஆமாம் பாருங்க, இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்னங்க ஏற்காடில் ஒரு 2 வருஷம் வரலைங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்காடு தானேன்னு வரல. கடைசியில் பார்த்தா என்னென்னமோ இருக்கு. ஸ்கை பார்க் பார்த்து இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க, ஜுராசிக் பார்க் மாதிரியே இருக்கு. ஸ்கை பார்க் ஸ்கை பார்க் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு. ஜுராசிக் பார்க் மாதிரி செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலாக
தெரியல என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இது இன்ஸ்டாகிராம்ல தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். கடைலாம் ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த பக்கோடா பாயிண்ட் வந்து டேர்னிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா டேர்னிங்க்கு முன்னாடி ஸ்கை பார்க் இருக்கு. அப்படியே நீங்க இங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடைகள் வந்து நிறைய இருக்கு. ஏற்காடு இந்த ஃபில்டர் காஃபி இது எல்லாமே இங்க எல்லா இடத்துலயுமே காஃபியும் டீயும் உண்மையிலே சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து இங்க எஸ்டேட் சுத்தி இருக்கிறனால எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இருக்கலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இதுல ஃபுல்லா வந்துட்டு வருது. சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்லை. நான் என்னமோ நினைச்சேன். ஆனா வந்து இதெல்லாம் வந்து இந்த அளவு ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிஜமா ஒர்த்தா இருக்கும் போலயே. நம்ம ஆக்சுவலா லேட்டா வந்துட்டோம். அது என்னது? பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நிறைய வந்து இது இருக்கு. கிரீன் ஆப்பிள், கிவி, பகோடா பாயிண்ட் வந்து முதல்ல வந்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வீடெல்லாம் இடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நிறையா கடைகளும் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து ப்ரைவேட் ஸ்டேஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் இந்த ஒரு 3 வருஷத்தில் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பரவாயில்லைங்க.
கோழி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டைம் இல்லை, ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து இருட்டிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம். இனி நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுற பிளானில் நாங்கள் வந்துட்டு வரல. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டு பாப்பி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து தேடக்கூடாது அட்வென்ச்சர் பார்க் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த அளவு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன இருக்கும்? பலாப்பழம் ஸ்பெஷலுங்க இங்கே.